ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு lifehacker.in யூடியூப் சேனல். டுடே நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெரிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் எதுவும் இல்லை. சப்போஸ் நீங்கள் காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க இல்லை ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அடுத்த ஜாப் ஃபைண்ட் பண்ணுறது ஸ்பெசிஃபிக்கான டைம் பீரியடில் அந்த ஒரு டைம் பீரியட் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை எப்படி ஈஸியாக ஆக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இல்லை ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட லிங்க்டின் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கணும். இதில் மோஸ்ட்லி ப்ரொஃபஷனல்ஸ் தான் இருப்பாங்க. இது ஒரு சோஷியல் மீடியா மாதிரி தான். பட் ஆனால் இது ஃபுல்லாக எஜுகேஷன், ஒரு ஒர்க் லைஃப் பற்றினது, ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு சோஷியல் மீடியா மாதிரி மட்டும்தான் இருக்கும். இதில் ஃபேக்கான ப்ரொஃபைல்ஸ் அப்படிலாம் எதுவும் பெருசாக இருக்காது. இதில் ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் இல்லை ஒர்க் பண்ணுற டொமைன் பற்றினி நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் ஒர்க் பற்றி நீங்கள் என்ன புதுசாக பில்ட் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுற ஒரு அச்சீவ்மெண்ட், சக்ஸஸ் எல்லாத்தையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு வரலாம். உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தாலே நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு ஹச்ஆருக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஓகே இவங்க இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க, ஸோ நம்ம சர்ச் பண்ணுற ஸ்பெசிஃபிக்கான ரோலுக்கு இவங்க கண்டிப்பாக செட் ஆவாங்க அப்படின்ட்டு ஹச்ஆரே நமக்கு மெசேஜ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஹச்ஆர் ஈஸியாக நம்மளை ஃபைண்ட் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. மோஸ்ட்லி இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, தென் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக சர்ச்சில் செகண்டாக வருவாங்க. அதே மாதிரி தான் லிங்க்டின்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ லிங்க்டினில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போதைக்கு ஃபீல்டில் இருக்கீங்க, ஒர்க் பண்ணுறீங்க, பண்ணல, அதெல்லாம் மேட்டரே இல்லை. சப்போஸ் உங்கள் டொமைன் நீங்கள் எப்படி இருந்தாலும் பிடிச்ச ஒரு டொமைன் கண்டிப்பாக இருக்கும். மோஸ்ட்லி அதை மட்டுமே உங்கள் லைஃப்பில் சூஸ் பண்ணுங்கள். அதை தாண்டி வேறு எதுவுமே சூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக மற்ற டொமைனாக இருந்தால் உங்களுக்கு அதில் லேர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. அதில் ஒரு க்ரோத் உங்களால் பார்க்க முடியாது. உங்களுக்கு பிடிச்ச டொமைன் இருந்தால் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து மெனக்கெட்டு பண்ணுவீங்க, ஒர்க் பண்ணுவீங்க. அதில் உங்கள் நாலேஜும் கெயின் ஆகும், அதில் உங்களோட லைஃப் ஸ்டைலும் டோட்டலாக மாறும். சப்போஸ் நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். நான் ஒரு பைத்தான் டெவலப்பர், அதாவது ஜாங்கோன்னு ஒரு பைத்தானில் ஜாங்கோன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, வெப் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அதை வச்சு தான் நான் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். டோட்டலாக பைத்தானில் பண்ணது ஒன்று தான். ஸோ நான் என்ன பண்ணலான்னா, நான் நார்மலாக இந்த ஜாங்கோ இல்லை பைத்தான் ரிலேட்டாக குரூப்ஸ் எல்லாம் இருக்கும். பாருங்கள், பைத்தான் வேர்ல்டுன்னு ஒரு குரூப் இருக்குது. ஆக்சுவலி நான் ஜாயின் பண்ணல, பட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். இது ஃபாலோ கொடுத்துட்டேன்னா பைத்தான், ஓகே, பைத்தான் வேர்ல்டு ஒரு பேஜ், ஓகே கரெக்ட். இதில் மோஸ்ட்லி லைக் பண்ண எல்லாருமே பைத்தான் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுற பர்சனாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த லைக்ஸில் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி கனெக்டில் தான் இருக்கேனா? எஸ், சரி, ஓகே, கடைசியாக போவோம். கனெக்ட். நான் இப்போ டெய்லி ஒரு 5 இல்லை 10 கொடுக்கறது மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, என் டொமைனில் இருக்க பர்சன்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் கனெக்டில் ரொம்ப அதிகமாகிடுவாங்க. சப்போஸ் இப்போது ஆஷிக் குமாரோட கம்பெனி ஒரு பைத்தான் டெவலப்பர், எப்படி இருந்தாலும் ஆஷிக் குமார் அவங்க கம்பெனி இருக்க ஹச்ஆர் கூட கண்டிப்பாக கனெக்ட் ஆகிருப்பாங்க. அவங்க ஹச்ஆர் இப்போ பைத்தான் டெவலப்பர்ஸ் அப்படின்னு ஆஷிக் குமார் அவர் ஒர்க் பண்ணுற கம்பெனியோட ஹச்ஆர் இப்போ பைத்தான் டெவலப்பர்னு சர்ச் பண்ணால் ஆப்வியஸாக ஆஷிக் குமார் வந்துடுவார். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவரோட ஃப்ரெண்ட்ஸில் யார் பைத்தானில் இருக்காங்களோ அப்படி தான் லிங்க்டின் ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். அதில் நம்ம இப்போது ஈஸியாக அந்த சர்ச் ஹிஸ்ட்ரியில் நம்ம ஃப்ரண்ட்டில் வர முடியுது அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு ஈஸியாக ஹச்ஆர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி தரும். அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி வர்றது மூலயமா நமக்கு மோர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ ஈஸியாக நம்ம ஜாப் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ மோஸ்ட்லி ஒரு டெய்லி ஒரு 5ஆவது உங்கள் டொமைனில் இருக்க பர்சன்ஸ் கூட கனெக்ட் ஆனீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் கழித்து டோட்டலாக கஜகஜன் தான் இருக்கும். பட் பரவாயில்ல. ஒன்ஸ் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, இல்லை ஜாபே கிடைக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது, கண்டிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒரு
1 இயர் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க எம்ப்ளாயிஸ் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது அவ்வளோ சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். சப்போஸ் நீங்கள் ரெகுலராக இப்படி ஒரு 5 கனெக்ட் ஆக முடியுது அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக ஏதாவது ஒரு இப்போது உங்கள் டொமைன் ரிலேட்டடான போஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் செம்மையான ரீச் ஆகும். உங்கள் ப்ரொஃபைல் ரீச் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக ரெக்ரூட்டர்ஸ் கண்ணில் நீங்கள் ஈஸியாக பட்டுருவீங்க. உங்கள் போஸ்ட் நிறையா ஷேர் ஆகும். ஈஸியாக அவங்க கண்ணில் படுறது மூலிமா உங்களுக்கு மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இந்த ஐடியா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். மோர் வீடியோஸ்க்கு வந்து lifelike.in யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுறது மூலிமா வந்துட்டு யூடியூப்போட அல்காரிதம் கண்டிப்பாக வந்து என் வீடியோவை அட்லீஸ்ட் 2 வியூஸ் வருதுன்னா ஒரு 4 வியூஸாக 4 வியூஸாவது வாங்கி தரும் நம்பிக்கை இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப நாள் கழித்து நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். தேங்க்யூ கைஸ்.